எந்த ஒரு பிரச்சனையும் தீர்த்து வைக்கப்படும். 100% உத்தரவாதம். வாழ்க்கையில் சாதிக்க தொடர்பு கொள்ளுங்க சிவசக்தி ஆஸ்ட்ராலஜி சென்டர், பண்டிட் சிவசங்கர். கான்டாக்ட் நம்பர் +91 984913 7744. பாருங்க தம்பி, நாங்கள் போய் சொல்லலை, நீங்களே உங்களோட கண்ணால் பார்க்குறீங்க. இந்த வீட்டை விட இந்த முன்னுக்கு இருக்கிற வீடு, பின்ன தொங்கல் வீடு, இந்த வீட்டையும் பாருங்கள். வண்டு இருக்குது, தண்ணி போகிற நேரத்தில். இதால் இந்த வீட்டுக்கு ஒரு வழி இல்லை. ரெண்டாவது காரணம் பாம்பு. எந்த நாளும் பாம்பு வீட்டுக்கு பின்னால், டொய்லெட்டுக்குள்ளே, வீட்டுக்கு உள்ளுக்குள்ளே எந்த நாளும் பாம்பு. ஏழாமல் கிடச்சி இங்கேயே எம்பியாக்கிட்டே நாங்கள் சொல்லி பார்த்தோம். அவங்க போட் போடக்குள்ளே வந்து சொன்னாங்க, நான் முதல் இந்த போட் போடுங்க, போட்ட கையோட முதல் வேலை இந்த வேலை தாண்டு தான் சொன்னவங்க. அதுக்கு பிறகு சம்பந்தர் ஐயா வந்திருந்தவர் இந்த கூட்டத்துக்கு. சம்பந்தர் ஐயா கூட்டத்துக்கு வரக்குள்ள நான் போய் கை கொடுத்து அவரோட கதைச்சி அவர் சொன்னார், சரி இந்த எலெக்ஷனை போடுங்க, முதல் வேலை இந்த வேலைன்னு. சம்பந்தர் ஐயாவும் சம்பந்தர் ஐயாவோட சேர்ந்த ஆக்களை எல்லாரும், இஞ்சத்தை தலைவர் ஆக்களை எல்லாரும் சொன்னவங்க, முதல் வேலை இந்த வேலை தாண்டு சொன்னவங்க. எவ்வளவோ சனம் இருந்தது. நான் வேற ஒன்றும் கேட்கல, தயவு செஞ்சு எனக்கு இந்த ரோட்டை மட்டும் செஞ்சுதாங்க. முன்னுக்கும் சனம் இருக்குது, நடுவு எங்கட வீடு, பின்னுக்கும் சனம் இருக்குது. சரியான கஷ்டம். டாவிருட்டியில் எங்களுக்கு அங்கே வர்றது. முதல் கஷ்டம் என்னென்னு சொன்னால் பாம்பு பிரச்சனை. முதல் கஷ்டம் எங்களுக்கு பாம்பு பிரச்சனை. ஆரம்பத்தில் ரோட்டில் நான் வாழைமரம் சைட்லாம் ரோடு வாழைமரம் நாட்டிட்டு இருந்தேன். சொன்னாலும் வந்து ரோட்டு போட போகிறோம், வாழைமரம் எடுக்கணும். நான் உடனே எல்லாம் சரி செஞ்சேன். அதுக்கப்புறம் ரோட்டு கூட ஒன்று இவ்வளோ இந்த ரோடு சொல்லி ரோட் போடுற மாதிரி இல்லை. அடுத்த வரும், இந்த வருஷம் வரும், இந்த வாராங்க போகிறாங்க சொன்னால் ஒன்றும் செஞ்ச மாதிரி இல்லை. நாங்கள் வந்து பன்சியில் ஓடிக்கடி வந்து திருப்பி வந்துருந்தும் இப்போ எங்களுக்கு ரோட் போட்டாருந்து போட்டு தரையில் ஒரு எத்தனை வருஷமாக இருக்கிறோம். இதை செத்தாக கூட கொண்டு போகிறதுக்கு ரோட் இல்லை. ரோட்டு செய்து தரையே இல்லை இன்னும். அப்படியே தான் கிடக்கு பாலாடைஞ்சி போய். இந்த தேசிய கைத்தொலைபேசி அதிகார சபையினரால் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட